நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஓம் காளி ஜெய் காளி. இது பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து ஒரு மாதிரி கோவில் திருவிழாக்களை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு கோவில் திருவிழாவை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த வெப் சீரிஸ் தான் ஓம் காளி ஜெய் காளி. இதில் பார்த்தீங்கன்னா ராமு செல்லப்பான்றவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜி5ல விலங்கு அப்படின்ற ஒரு ஒரு த்ரில்லான வெப் சீரிஸ் எடுத்தவர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இந்த கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காரு. இது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு ஸ்டோரி. மொத்தம் ஒரு அஞ்சு எபிசோடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா லீடாக நடிச்சது வந்து விமல், புகழ், மற்றபடி பாவனி, மற்ற நிறைய கோஆர்டிஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு முத்தாரம்மன் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் திருவிழா பேஸ் பண்ணி எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த அகோரி வேஷம் போட்டு நடிக்கிறவங்க. அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே இந்த காளி ஆட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டத்தை வந்து முறையாக கற்றுக்கிட்டு அதுக்குரிய அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதை வந்து அந்த திருவிழா வர்றப்ப அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிலாம் அந்த ஊரில் வந்து புதுசாக ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அந்த ஊருக்கு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இவங்களை திரட்டி வந்து கொலை பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. வச்சிருக்கிற கதையை பார்த்தீங்கன்னா அந்த வேற ஒரு டிரைவரை திருமணம் பண்ணிப்பாங்க. அதனால வேற ஜாதியில் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்க தங்கச்சி பழி வாங்குற மாதிரி தான் கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க வந்து அந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு போய் காளியாட்டம் ஆடும்போது புகழ், விமல், பாவனி அப்படி எல்லாம் இவங்க எல்லாமே ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் அந்த பொண்ணு அந்த குழந்தை வளர்ந்துடும். வெட்ட வர டைமில் இவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. இவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் இறந்துருவாங்க. ஸோ பெரிய ஒரு போர்க்கள காட்சி மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த சீனு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக அந்த பாஷைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வனதேசம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வச்சுக்கிற அந்த கிராமத்துடைய சட்டத்தை எல்லாமே ரொம்ப அருமையாக துல்லியமாக எடுத்திருப்பாங்க அந்த வார்த்தைகள் எல்லாமே. ஸோ ஆப்போசிட் சைட்லேருந்து அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் இருப்பாங்க. அவங்க ஜெயிலில் இருப்பாங்க. ஸோ அவங்க பழி வாங்குற மாதிரி ஸ்டோரி. இப்போ ஒரு டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வந்து அந்த மாவட்டத்துடைய கதையை வந்து அவ்வளோ நுணுக்கமாக எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தங்கர் பச்சானுடைய 9 ரூபாய் நோட்டு, கடலூர் மாவட்டத்தை பற்றி எடுத்திருப்பாரு, அழகி, அந்த மாதிரி படங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ராமு செல்லப்பா அப்படின்ற டைரக்டர் வந்து அவருடைய வாழ்வில் அவருடைய சுற்றுவட்டார தூத்துக்குடி மாவட்டம், அந்த திருநெல்வேலி மாவட்டம், அதுக்குரிய இருக்கிற அந்த பாஷைகள், அந்த கோவில் நடக்கிற நடைமுறைகள் எல்லாத்தையுமே பக்காவாக எடுத்திருப்பாரு. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல வில்லனா ராஜபாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம திமிரு படத்துல வில்லனா இருப்பாரு, ஜெயிலர் படத்தோட வில்லன். அவரை மாதிரியே ஒரு பேஸ் கட்ட உள்ள ஒரு கேரக்டர். அவரு தான் அந்த சீரீஸ்ல வந்து மிரட்டி இருப்பாரு சீன்ஸ்லாம். ரொம்பன்னு சொல்ல முடியாது, நார்மலா இருக்கும். பட் அவர் வந்து ஒரு புது ஆக்டர். பட் ஆனால் இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. மற்றபடி புகழோட ஆக்டிங், மற்ற எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா த்ரில்லிங்காக நல்லா பக்காவாக எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இவங்க வந்து ஒரு 5 பேர் போய் திரும்ப அந்த டீமை பழி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக நகரும் கதை. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடில் உள்ள வில்லன் குரூப் எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு ஒருத்தர் திரும்ப தப்பிக்கிற மாதிரி அவர்கிட்டேருந்து செகண்ட் சீசனுக்கான லீடு கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் பார்க்கலாம். நார்மல் ஸ்டோரி தான். ஆனால் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். இவங்க வந்து அந்த சைடில் போய் வழி வாங்கும்போது இந்த கத்தி சண்டை அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். ஒன் டைம் பார்க்கலாம். பட் ஆனால் விலங்கு அளவுக்கு இருக்குமானா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். ஓகே, தேங்க்யூ.